ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க தாவேக்காவை பெருசாக அட்டாக் பண்ணல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வருது, எலெக்ஷனில் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா ஏடிஎம்கே தாவேக்காவுக்கு எதிரான ஒரு அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக இபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கையில் தாவேக்காவை ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணியிருக்காரு. அந்த கவர்மெண்ட் ஸ்டேபிளாகவும் இருக்காது அப்படின்ற விஷயத்தையும் பேசுகிறாரு. இப்போ ஓஎஸ் மணியனும் பார்த்தோம்னா ஆதவர்ஷனாவெல்லாம் அட்டாக் பண்ணுறாரு. அவர் எங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவியை எதிர்பார்த்தார், நாங்கள் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் தாவேக்காவுக்கு போனார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இப்போ தாவேக்காவும் இன்னொரு சைடில் சைலண்டாக இருந்தாலும் தாவேக்காவால் இப்போ அந்த கட்சி ரெண்டாக பிளவுபட்டிருக்கு. அதிமுகவும் தாவேக்காவை அட்டாக் பண்ணுன்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட் எப்படி? ஆமாம், அது நேச்சுரலிங்க. 25 பேர் அவங்க கட்சியை உடச்சிருக்கீங்க. நீங்கள் போய் ஸ்டாலினை பார்க்குறீங்க, முன்னாள் முதலமைச்சர், மகிழ்ச்சி. அது ஒரு நல்ல நாகரிகம். அது டெல்லியில் இருந்த நாகரிகம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. எதிரும் புதிரமாக கருணாநிதி ஜெயலலிதாவை நேருக்கு நேர் பார்த்தா கூட வணக்கம் சொல்லிக்காமல் திரும்பி போவாங்க. கருணாநிதியாவது வணக்கம் சொல்லுவார், ஜெயலலிதா சொல்ல மாட்டாங்க. அதிமுக யாராவது பார்த்து சிரிச்சானா கூட அவன் பதவி போயிடும். இந்த லெவலில் இருந்தது ஜெயலலிதா காலத்து அதிமுகவோட நாகரிகம் என்பது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அது ஓரளவு மாறியது. இப்போ நல்லாவே மாறி இருக்குது. இவர் போய் பார்த்ததுலாம் மகிழ்ச்சி. ஸ்டாலினை போய் பார்த்த முதலமைச்சர் விஜய் எடப்பாடியும் போய் பார்த்துருக்கணும். அவரும் ஒரு முன்னாள் முதலமைச்சர். 1000 விமர்சனம் தான். நீ எடப்பாடியை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கட்சி உள்விவகாரத்தை பற்றி பேசினா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் எடப்பாடியே சுத்தமாக பார்க்காம அதில் இருக்க ஒரு ஸ்பிளிண்டர் குரூப்பை, பிரிஞ்சு போன குரூப்பை, லேட்டஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி 23 சுப்ரீம் கோர்ட் சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் படி அந்த 25 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆக வேண்டியவங்க. இட்ஸ் அ ஃபிட் கேஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன். நீங்கள் அவங்கள போய் பார்க்குறீங்க. அப்போ அவங்க கட்சியை நீங்கள் உடைக்கிறீங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி வேணும், அவங்களுக்கு மந்திரி பதவி வேணும். ஏன்னா 5 வருஷத்துக்கு மேலே அவங்க பதவி இல்லாமல் இருந்ததே இல்லை. அப்போ இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அட்டாக் பண்ணாமல் இருப்பாங்க? அட்டாக் தான் அவங்க பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் தான் இதை ஆரம்பிக்கிறீங்க. அவர் பொதுச் செயலாளர் பதவி கேட்டாரா இல்லையா, தோஸ் ஆர் ஆல் இம்மெட்டீரியல், பீனட்ஸ். அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது உங்களுக்கு. இன்றைக்கி அந்த கட்சியை நீங்கள் உடைக்கிறீங்க, உங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க. கரூர் இன்சிடென்ட் பிறகு அசம்பிளியில் முட்டு கொடுத்து விஜய்க்கு பேசுனது எடப்பாடி தான். ஒரு இடத்துல அன்றைக்கு முதலமைச்சர் அந்த ஸ்டாலினே கேட்டார், உங்கள் கட்சியில் யாராவது இப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் கூட நீங்கள் பேச மாட்டீங்க, ஏன் இவ்வளோ தூரம் வக்காலத்து வாங்குறீங்கன்னு. அதுக்கு ஒரு நன்றி தெரிவித்து கூட அவர் எடப்பாடிக்கு விஜய் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா அந்த ஃபாரமில் உங்களை டிஃபெண்ட் பண்ண ஆள் இல்லை அசம்பிளியில். பட் அவருக்கு அந்த ஆட்டிடியூட் இல்லை. இவங்க இறங்கி போனாங்க, ஏதோ கொடி பறக்குது பாருனாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுனாரு, தன்னோட டெஸ்பரேட்னஸ் ரொம்ப வெளிப்படையாக காமிச்சார். எதுவுமே கைக்கூடி வரல. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்சியை அவங்க உடைக்கிறாங்க. எனக்கு என்னமோ சில நேரங்களில் பார்த்தா அதிமுக விஜய் பயங்கரமாக அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாருன்னு தோணுது. ஒன்று கொடி பறக்குது பாருன்னா இபிஎஸ் பேசுகிறாரு, அசம்பிளியில் டிஃபெண்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் கூட்டணியும் அமையலை. கூட்டணி அமைக்கிற மாதிரியான லைட்டாக டோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் அதுவும் அமையலை. அதிமுகவை யூஸ் பண்ணி தாவேக்கு அந்த பிரச்சனைன்னு தப்பிச்சிட்டாங்க. இப்பவும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஹோப் அவங்க காட்டுறாங்க. உடனே அதிமுக 2ஆ உடையுது, ஒரு குரூப் அப்படியே தாவேக்கா கிட்ட நெருங்கி வராங்க. அதுக்கப்புறம் இப்போ டோர் க்ளோஸ் ஆயிருச்சு. இப்போ அவங்க நடுவில் மாட்டிட்டு இருக்காங்க. அதிமுக 2ஆ உடஞ்சிருச்சு, அந்த எம்எல்ஏஸ் நடுவில் மாட்டிட்டு இருக்காங்க. தாவேக்காவும் பார்த்தோம்னா பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே ஸ்டைலில் இங்கேயும் அவுட் ஸ்மார்ட் பண்ணப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எம்எல்ஏஸுக்கு. ஆமாம், இப்போ கட்சியை உடச்சா அவங்களுக்கு தாவேக்கா நல்லது தானே. ஆமாம், அதிமுக ஸ்பேஸ்லாம் தாவேக்கா உட்காந்துருக்காங்க. கரெக்ட். இப்போ அவங்க வந்து திருசங்க சொர்க்கம் ஏதோ சொல்லுவான் தமிழில் ஒரு பழமொழி, அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதைன்னுவாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கிறத விட்டுட்டு வந்து தெருவில் நிற்கிற கதை தான் ஆகிப்போச்சு. எஸ், அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாரான்னு நீங்கள் கேட்குறீங்க. மேபி இருக்கலாம், பட் சஸ்டெயின் பண்ணுவாரன்றது தானே கொஸ்டின். நீங்கள் தூய சக்தின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி இது என்ன பாலிடிக்ஸ் இது? திஸ் இஸ் அன்அக்செப்டபிள். யார் பண்ணாலும். அண்டு இன்னொன்று, தப்பு ரேட்டை கூட விடுங்க. ஆஃப்டர் ஆல் எவ்ரி திங் இஸ் குட் இன் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னும். என்ன உங்களுக்கு வந்து இட்ஸ் அ ஃபிட் கேஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷனு. 2/3 வெளியில் வரணும். 2/3 வெளியில் வந்தால் மட்டும் இல்லை, அப்பயும் டிஸ்குவாலிஃபை அன்லெஸ் யூ மெர்ஜ். 47ல் 32 வந்ததுன்னா 2/3 32 தனியாக ஏடிஎம்கே 2னாலும் ஃபினிஷ்டு. அவங்க மெர்ஜாகும். மெர்ஜானால் தான் தப்ப முடியும். இப்போ ஆம் ஆத்மியிலேருந்து 10 பேர் ராஜ்யசபாவில் வெளியில், 7 பேர் வெளியில் வந்து பிஜேபியில் மெர்ஜானோம். அதனால தான் தப்பிச்சாகும். தனி கடை வச்சுருந்தாலும் டிஸ்குவாலிஃபிகேஷன். கிறிஸ்டல் கிளியர் 2003 மே சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட். அதுதான் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு அடுத்த ஜட்ஜ்மெண்ட் வரல. So the latest judgment is the final word and Supreme Court judgment is a case law. அப்போ நீங்கள் தெளிவாக இருக்குது. அவங்க 25 பேர் வந்தாங்கனாலும் உங்களுக்கு தாங்காதுன்னு. அப்போ எந்த நம்பிக்கையில் போய் அவங்கள பார்த்தீங்க? என்ன லீகல் அட்வைஸ்? அவங்களோட நீங்கள் சேர்றது பார்க்குறது. இன்ஃபேக்ட் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் ஸ்பீக்கர் ப்ரோரகேட்டிவ் அது.
சேரணும்னு அவசியம் இல்லை. ஒரே மேடையில் உட்காந்துருந்தா கூட வந்து தே கேன் பி டிஸ்குவாலிஃபைடு. அப்படிலாம் சில கேஸ் நார்த் இந்தியாவில் இருக்குது. ஒரு மேடையில் தே ஜஸ்ட் ஷேர்ட் அ டயஸ், தேவர் டிஸ்குவாலிஃபைடு அன்லெஸ் நம்பர் இல்லைன்னா. இந்த 2/3 கூட வந்து 23 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு மாறி இருக்குங்க. நீ மெர்ஜ் பண்ணால் தான் தப்பிச்சார். 25 எம்எல்ஏ தாவேக்கால மெர்ஜ் ஆகிட்டு 32 எம்எல்ஏ இருக்கணும். 32 பேர் தாவேக்கால மெர்ஜ் ஆகிட்டா தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். பண்ண மாட்டார் ஸ்பீக்கரு. ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். லாங் ப்ராசஸ். அதுக்கு மேலே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே டென்யூரம் அது வேறு. பட் இது எப்பயுமே கழுத்து மேலே தொங்குற கத்தி. இது மணிப்பூர் கேஸில் ஒரு எம்எல்ஏவை சுப்ரீம் கோர்ட்டே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுச்சு. ரேர் கேஸ். ஏன்னா 142 இன்வோக் பண்ணாங்க. 142 சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்வீப்பிங் பவர்ஸ். அதை எல்லா நேரத்துலையும் பண்ண முடியாது. அண்ட் தட்ஸ் நாட் அ கேஸ்லாம். அது வந்து சைட்டேஷனாக அதை கொடுக்க முடியாது 142ல் சுப்ரீம் கோர்ட் எடுக்கிற டிசிஷன்ஸ். பட் இது ரொம்ப சர்வசாதாரணமாக நாடு பூரா நடக்குது. வி வாண்ட் டு க்ளீன் அப் த சிஸ்டம். 2/3 இருந்தால் 2/3 இல்லைன்னா வந்து டிஸ்குவாலிஃபைன்றதை ஸ்பீக்கர்ஸ் வந்து செய்ய மாட்டேன்றாங்க. ஸோ வி வாண்ட் டு டீச் தம் எ லெசன். மணிப்பூரில் ஒரு எம்எல்ஏ பண்ண மாதிரி நான் 25 எம்எல்ஏவும் டிஸ்குவாலிஃபை பண்ணுறேன்னு ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் சொன்னோம். சுப்ரீம் கோர்ட் சொல்லாதுன்னா எதுவுமே சொல்ல முடியாது. அன்பிரடிக்டபிள். ஸோ அந்த டேஞ்சர் இருக்குது ஆல்வேஸ். அப்போ எதுக்கு நீங்கள் போய் அந்த 25 பேரை சேர்த்தீங்க? எதுக்கு பிரிச்சுங்க? இப்போ உங்களை இப்போ கேபினெட்லேயும் சேர்க்க முடியல. கரெக்ட். இப்போ ஏன்னா இவங்க எல்லாரும் வைக்கிறது லெஃப்ட்டு விசிக்கா வைக்கிறது. நீ அவனை சேர்த்தானா நாங்கள் வெளியில் போய்டுவோன்றான். அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா 8 பேர் தான். அந்த 8 போச்சுன்னா கவர்மெண்ட் ஃபால்ஸ் இல்லை, கவர்மெண்ட் கொலாப்ஸ். ஸோ இப்போ ஒரு சைடில் ஏடிஎம்கே, இன்னொரு சைடில் தாவேக்கா, நடுவில் இந்த 25 எம்எல்ஏஸ் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. சிவி சண்முகம் அவர்களோட பேச்சுலையும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதுக்கு முன்னாடி பேசும்போது தாவேக்காவெல்லாம் குறிப்பிட்டு தான் பேசுகிறாரு. கடைசியாக நேற்றுன்னு நினைக்கிறேன் பேசும்போது தாவேக்கான்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணவே இல்லை. இபிஎஸ் அவர்கள் சரியில்லை அப்படின்றதான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ இப்போ ஸ்டாண்ட் மாறுதா? ஆமாம், தெரியுது. இது இந்த ஆப்ஷன் வந்து ஈஸி இல்லைன்னு தெரியுது. அவங்க நடுப்புற வந்து தாவேக்கா, நாங்கள் விஜய் அவங்க சண்முகம் சிவி சண்முகம் வீட்டுக்கு போனப்போ அவங்க முகத்தில் தெரிஞ்ச மகிழ்ச்சியை பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாம். எவ்வளோ அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜுப்லியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்போ எல்லாமே குறையுது. ஏன்னா தெரிஞ்சிச்சு நாள் ஆக. இப்போ நாளைக்கு எக்ஸ்பான்ஷனில் அவங்க மோஸ்ட்லி அவங்க இருக்க போகிறது இல்லை. அவங்க இல்லைன்னா அடுத்த 6 மந்த்ஸுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன்லாம் இருக்காது. அப்போ அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் அவங்க தேவட்டு அப்ரோச் பண்ணணும். இவரோட இபிஎஸோட ஜெனரல் கவுன்சிலை கூட்டுன்றாங்க. ஜெனரல் கவுன்சிலை கூட்டுறது கூட்டலன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? அதில் நடுப்புற ஸ்பீக்கர் வந்து ஏடிஎம்கே 1 ஏடிஎம்கே 2ன்னு சபையில் வந்து 25 பேர் சிவி சண்முகம் தான் மெஜாரிட்டி அங்கே. பட்டு அங்கே போச்சுன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் போச்சுன்னா யூபிஎஸ் கை தான் போகும். இதில் ஜெனரல் கவுன்சில் மெம்பர்ஸு பார்ட்டி ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம் யார் பக்கம் இருக்காங்கன்னு கிளாரிட்டி இல்லை. ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்பிளிட்டு. ஸோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி கண்டினியூஸு. 25 பேர் வந்து அதில் அப்போ ஒரு 10 மந்திரியாவது இருப்பாங்க. கடந்த காலங்களில் 10 வருஷம் ஜெயலலிதா பீரியடில் எடப்பாடி பீரியடில் மந்திரியாக இருந்தவங்க, சில பேர் அதுக்கு முன்னாலே இருந்தவங்க. இப்போ எல்லாம் வந்து மந்திரி பதவியாக இல்லைன்னா அவங்களால கட்சியை ரன் பண்ண முடியாது. ஒரு 5 வருஷம் ஓடி போச்சு. அடுத்த 5 வருஷம் மினிஸ்டர்ஷிப் இல்லைன்னா வேர் வில் தே கோ? ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இப்போ தாவேக்கா சைடு போக முடியலன்னொன்னையும் தாவேக்காவை பற்றி பேசுகிறதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இபிஎஸ் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை என்ன? இபிஎஸ் அட்டாக் பண்ணுறதால இப்போதைக்கு என்ன சாதிக்க முடியும்? இபிஎஸ்ஸால் தான் கட்சி போச்சு. ஓபிஎஸ் போனார், அவர் போனார், இவர் போகிறாருன்றாங்க. இபிஎஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டார்ல. இப்போ அவர் வந்து ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணிட்டார். ஸ்பீக்கர்கிட்ட கொண்டு போய் டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் கொடுத்தது, கவர்னர் செக்ரட்டரிகிட்ட கொடுத்தது. ரெண்டாவது ஹீ சஸ்டெய்னிங் தி ஹீட். என்னென்ன நாங்கள் கண்டிப்பாக வந்து இவங்க கோர்ட்ஸுக்கு போவோன்ற துணியில் தான் அவர் பேசுகிறார். அமைச்சரவைக்குள்ளே இவங்க போனாங்கன்னா அவங்க தே வில் ஸ்டெப் அப் தேர் அட்டாக்னு தெரியுது. வேறு வழி இல்லை இவங்களுக்கு வந்து. அதனால் வந்து இபிஎஸ் அட்டாக் பண்ணுறாங்க. ஜெனரல் கவுன்சில் கன்வீன் பண்ணுறேன்னா எடப்பாடி கன்வீன் பண்ண மாட்டேன்றாரு. ஏன்னா இந்த 25 பேருக்கு ஜெனரல் கவுன்சிலில் வாய்ஸ் கூட இருக்கும்னு ஒரு வியூ இருக்குது. ஓபிஎஸ்ஸை காலி பண்ணாமல் இந்த 25 பேரை இபிஎஸ்ஸால் காலி பண்ண முடியாது. இல்லை, நான் எதுக்கு இதை கேட்குறேன்னா சார், டிவிக்கே டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், ஏடிஎம்கே தான். சைலண்டாக அங்கே போய் சேர்ந்துட வேண்டியதானே. எதுக்கு திரும்ப நீங்கள் ரெபல் பண்ணுறீங்க? அது என்ன உங்களுக்கு பெனிஃபிட்? இல்லை அது வந்து டு புட் ஹிம் ஆன் டிஃபென்ஸ். எடப்பாடியை வந்து டு புட் ஹிம் ஆன் டிஃபென்ஸ். நீங்கள் வந்து இங்கேருந்து அங்கே போனாலும் பழைய மாதிரி அவருக்கு பவர் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா 25-22 டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீக்கர் வந்து 2 பேருமே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. எது உண்மையான அதிமுகன்னு தீர்மானிக்க வேண்டியது ஸ்பீக்கர் தான். இப்போ பை ஆல் இண்டிகேஷன் ஸ்பீக்கர் வில் டிசைட். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தான் உண்மையான ஏடிஎம்கே தான் சொல்லுவார். நம்பர்ஸ் இருக்குது 25-22. அப்போ அது மூலமாகவும் ப்ளஸ் கடந்த காலங்களில் எல்லாரையும் அவர் கட்சியை விட்டு வெளியில் அனுப்பினார். இந்த முறை வந்து நம்ம டிவிக்கே கவர்மெண்ட்டுக்குள்ளே போகிறோமோ இல்லையோ, தே வாண்ட் டு டீச் ஹிம் எ லெசன். அண்ட் ஆங்கிலத்தில் சொன்னால் தே வாண்ட் டு
கட்டிமெண்ட் சைஸ். பழைய மாதிரி அந்த பவர் அவருக்கு இருக்கக்கூடாது. பார்ட்டியும் சுருங்கிருமே அப்போ. இன்னும் ஏற்கனவே சுருங்கி தான் கிடக்குது, இது இன்னும் சுருங்க போகுது, அவ்வளோதான். ஸோ அது ஏடிஎம்கேஸ் ஃபியூச்சர் இஸ் பிளிக். நீங்கள் சி.வி. சண்முகம், வேலுமணி, தங்கமணி, எக்ஸ், ஒய், இசட், இதெல்லாம் எடப்பாடி, இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி there is a consistency in the downward trajectory. இப்போ ஒரு மரணத்துக்கு பிறகு அந்த பார்ட்டியோட வந்து கீழே 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 போயிட்டு. இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அது கரெக்ட் ஒரு சொல்கிறேன், அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ 2 அலையன்ஸ் ஆப்ஷன்ஸ் டிவிகேவுக்கு இருக்குது. ஒன்று திமுக கூட்டணி கட்சிகளை வச்சு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், இல்லைனா ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அந்த ரெபல் எம்எல்ஏஸை வச்சு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். நான் எப்படி பார்க்குறேன்னா, திமுக கூட்டணி கட்சிகளை வச்சு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் திமுக இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும். தாவேக்கா திமுக இன்ஃப்ளூயன்ஸ் கீழே வந்துடும். அதே இது அதிமுகவோட ரெபல் எம்எல்ஏஸை வச்சு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். தாவேக்கா பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் கீழே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, டிஎம்கே இந்த இவங்கெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சுன்னா டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸுக்கு எல்லாம் இருக்காது. கவர்னன்ஸுன்றது டிஃப்ரெண்ட். அவரால் ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்க முடியும், ப்ரொவைடட் அவருக்கு சில காம்ப்ரமைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இருந்ததுன்னா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட, மோடி கவர்மெண்ட்டோட சில காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த கவர்மெண்ட்டை இவர் ரன் பண்ணவே முடியாது. மார்க் மை வேர்ட்ஸ். தினம் பிரச்சனை இருக்கும். ஸ்டாலின் ரன் பண்ண மாதிரிலாம் இவரால் ரன் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து நம்பர்ஸும் இருந்தது, 169 வரைக்கும் இருந்தது அவங்களுக்கு. அவங்க பாலிடிக்ஸும் ஆன்டி பிஜேபி, இவருக்கு ஆன்டி டிஎம்கே. அதனால் அவங்களால வந்து அதை பண்ணி தான் தீர முடியும். ரெண்டாவது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸால் அவங்க சில காம்ப்ரமைசஸை பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதானிஸுக்கான பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டு வந்து இங்கே ரத்தன கம்பளம் விரிச்சாங்க. அதன் மூலமாக வந்து அவங்க மோடியோட கோபத்தை தணிச்சாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறேன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஸ்போக் அந்த பீரியடில் அது பேசிச்சு. இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ரெண்டாவது வந்து நீங்கள் அவங்க சொன்ன மாதிரியான ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை வந்து ரொம்ப விகரஸாக எடுக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சம் காம்ப்ரமைஸ் வில் ஹேப். எங்கேயாவது சில சமரசங்கள் நடந்தே தான் தீரும். அப்போ தான் அவங்க வண்டியை ஓட்ட முடியும். இப்போ நான் சொல்லதான் நீங்கள் சொல்கிறீங்க, சமரசம்ன்றது என்னென்னா திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்போ இன்க்ரீஸ் ஆகும், அதான் சமரசம். அப்படி நான் சொல்லலைங்க. இப்போ வந்து திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் கவர்மெண்ட்டில் அதிகமாகிறத அவர் வந்து அனுமதிப்பார்னு எனக்கு தோணலை. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, நிர்வாக ரீதியாக செய்யக்கூடிய சில சமரசங்களை பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு டிஎம்கேவோட ஹோல்டை வந்து ஒன்ஸ் இவங்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா மேக்ஸிமம் கட் பண்ணி தூக்கி எறிய தான் பார்ப்பார். கண்டிப்பாக அதை குறைச்சி மதிப்பிடாதீங்க. எனி சீஃப் மினிஸ்டர் வில் டூ இட். அதாவது இந்த திமுக கூட்டணி கட்சிகளை தாவேக்கா அரசுக்குள்ளே ஊடுருவ விட்டுட்டு தாவேக்காவை திமுக பின்னாலேருந்து இயக்கக்கூடிய ஒரு பப்பட் கவர்மெண்ட்டாக தாவேக்கா இருக்கும்னு சில பேர் பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 100% வாய்ப்பு கிடையாது. செட்டில் டவுன் ஆனோன்னா அவர் தன்னுடைய சுயரூபத்தை காட்டலாம். கேசஸ் வரலாம். நிறைய ஏற்கனவே ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் இருக்குது. எஃப்ஐஆர்ஸ் போட்டாகணும். டிவிஎஸ்சி நேரு கேஸில் எஃப்ஐஆர் போட்டாகணும். செந்தில் பாலாஜி கேஸில் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கரப்ஷன் கேஸில், டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் 397 கோடி ரூபாய் கேஸில் 2 வாரங்களுக்குள்ளே சிபிஐக்கு டாக்குமெண்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி டிவிஎஸ்சிக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதை எதிர்த்து செந்தில் பாலாஜி மந்திரி இருக்கும்போதே, டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போதே சுப்ரீம் கோர்ட்டில் ரிசல்ட் வரதுக்கு முன்னால் போட்ட பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிருக்கு. அப்போ இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி தான் ஆகணும். அப்போ கரப்ஷன் கேசஸை ஒரு பக்கம் வந்து என்கொயரியை வந்து தூக்குறாங்க, மேலே தூக்குறாங்கன்னா தட் லெவல் செக் ஃபார் டிஎம்கே இதே மாதிரியான டிஸ்டர்பன்ஸை தாவேக்கா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, இப்படி தான் ஜெயலலிதா கொடுத்தாங்க அவங்க 2001 and 2006. தென் ஷி டுக்ஸ் டிராஸ்டிக் மெஷர்ஸ். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் அடங்கினாங்க. அதே தான் 2011 பவர் இருக்குங்க கையில். அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் ப்ராப்பராகவும் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் இம்ப்ராப்பராக யூஸ் பண்ணாலும் கூட வந்து இவங்களை வழி கொண்டு வரும். ஆனால் தாவேக்காவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை சார். அது உண்மைங்க. ஆனால் இந்த 6 monthsக்குள்ளே ஐ கேன் டூ தி அடிக்குவேட் டேமேஜ். நான் போட வேண்டிய 10 கேஸை போட்டு போகிறேன் அப்படின்னா என்ன ஆகிடும், நாளைக்கு ஈடி உள்ளே வரத்துக்கு வழி வைக்கும். டாக்குமெண்ட்ஸை தூக்கி வெளியில் விடுறேன். ஐ கேன் ஆல்சோ கிரியேட் டேமேஜ். எனக்கு ஒன்றும் இல்லை. பட் மறந்துடாதீங்க, இட்ஸ் கவர்மெண்ட்டுன்றது மொராஜ் தேசாய் சொன்ன மாதிரி இட்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் 10,000 elephants. ஒரு 6 மாதம் இருந்துட்டு நான் கவுந்துட்டு போகிறேன், நீ கவுக்கு தான் போகிறேன்னா நான் அடிக்குவேட் டேமேஜை பண்ணிட்டு போயிடுவேன். மார்க் மை வேர்ட்ஸ். நீங்கள் அடுத்த எலெக்ஷன் எப்போ நடந்தாலும் தனி மெஜாரிட்டியோட திமுக ஜெயிக்கிறதுலாம் இம்பாசிபிள். ஃபார் தட் மேட்டர் ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன் உணர்த்தியிருக்க ஒரு பாடம். மேபி ஃபார் அ ப்ரொலாங்டு பீரியட், அட்லீஸ்ட் ஃபார் 2 elections யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழலை நோக்கி நம்ம நகர்றோம். அந்த ஒரு டைனமிக்ஸ் வந்துருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது லூஸ் ஃபார் எவ்ரி ஒன். இதுல வின்னர் யாருன்னே தெரியல. காங்கிரஸ் பார்ட்டி தவிர யாரும் ஜெயிச்ச மாதிரி தெரியல. 60 வருஷத்துக்கு பிறகு அவங்க மந்திரி சபைக்குள்ள போறாங்க. 5 பேர் ஜெயிச்சு. காங்கிரஸ் லாட்டரி அடிச்சிருச்சு இந்த குழப்பத்துல. திமுக ஜெயிச்சு தாவேகால மந்திரி ஆயிடுறாங்க அவங்க வந்து. அப்போ எதுக்கு வந்து லெஃப்ட் வந்து ஆன்டி விஜய்ல ஜெயிச்சுட்டு எதுக்கு வந்து தாவேகாவை போய் ஆதரிக்கிறாங்க? எதுக்கு வந்து விசிகாவும் ஐயூஎம்எல் கேபினட்டுக்குள்ளே போகிறாங்க? ஆன்டி பிஜேபின்றது பாட்டம் லைன்.
அது ஒன்று மட்டும் தான் எங்கள் அளவுகோல். அது மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணினா தான் மக்கள் கேள்வி கேட்க முடியும். அதர்வைஸ் கேள்வி கேட்காதன்றாங்க. அதான் இன்றைக்கி ஃபேக்ட். பட்டு 6 months ஓடும். அதுக்கு பிறகு என்னன்றது நமக்கு தெரியாது. ரொம்ப நன்றி சார், அருமையான பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.